friends, welcome to Mangani சிறகுகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சண்டே vlog தான் பார்க்க போறோம். சோ சண்டே அப்படினாலே கொஞ்சம் ஒரு லேசியான டே தான். ஆனா அன்னைக்கு தான் வீட்ல வேலை வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு வந்து என்ன செய்யறது மத்தியானத்துக்கு as usual தெரிஞ்சிரும் கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு நான்வெஜ் தான் பண்ணுவோம் ஆனா பிரேக்ஃபாஸ்ட் பண்றதா வந்து என்ன செய்யலாம்னு யோசிச்சிட்டே இருப்போம் ஏனா சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்கலாம் அப்படினு தோணும் அதே மாதிரி ஹெல்தியான சாப்பாடும் கொடுக்கணும் வாரத்துல செய்யாத சாப்பாடையும் செய்யணும் சோ அந்த மாதிரி யோசிச்சு என்ன பண்றது அப்படினு இன்னைக்கு நான் யோசிக்கும்போது சரி கூல் பண்ணலாம் அப்படினு யோசிச்சேன் கூல் பண்ணா பசங்க வந்து நார்மல் கூல்னா உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல சோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து உப்புமா எப்படி பண்ணுவோம் உப்புமாக்கு செய்யற மாதிரியே சேம் process தான் இது எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கேரட் பீன்ஸ் போட்டுருக்கேன் சோ என்னென்ன காய்கறிகள் இருக்கோ நம்ம உப்புமாக்கெல்லாம் போடுவோம்ல கேப்சிகம் இருந்தா கேப்சிகம் போடலாம் ஸ்வீட் கார்ன் இருந்தா ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணலாம் சோ அந்த மாதிரி நான் இன்னைக்கு வந்து கேரட்டும் பீன்ஸும் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் கடிச்சு சாப்பிடும்போது ஏதாவது நட்ஸ் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சோ அதனால நான் இன்னைக்கு வந்து வேர்க்கடலையும் கொஞ்சம் கடலை பருப்பு இதல ஆட் பண்ணிருக்கேன் தண்ணியோட அளவு வந்து ஒரு ஸ்பூன் ராகி எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு வந்து 4 ஸ்பூன் ராகி எடுத்துர்க்கேன் அப்ப 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் அதுல அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா அந்த ராகியை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த தண்ணி நம்ம வச்சிருந்தோம் இல்லையா அதுல சேர்த்து நல்லா mix பண்ணிரணும் சோ அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி நான் இந்த ராகி கூல் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கேன் சோ எப்படின்னு தெரியணும் அப்படினா கண்டிப்பா அந்த வீடியோஸ் போய் பாருங்க சோ அதுக்கு அப்புறமா வந்து நேத்துக்கு உள்ள மாவு இருந்தது சாமை மாவு அத வந்து குழிப்பணியாரம் பண்ணிரலாம் அப்படினு பிளான் பண்ணிருக்கேன் ஏனா கொஞ்சம் தான் இருக்கு அந்த மாவு அத என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது சரி ஸ்வீட்டா கொஞ்சம் கொடுக்கலாம் குழிப்பணியாரமா அப்படினு சொல்லிட்டு குழிப்பணியாரத்துக்கு கொஞ்சம் வெல்ல கட்டி எல்லாம் நச்சு வச்சிருக்கேன் ஏற்கனவே அது வந்து தோசை மாவு தான் அதனால நல்ல தண்ணியா வேற அரைச்சு வச்சிருக்கோமா தோசை ஊத்துற மாதிரி சோ அதனால பாகு வந்து காச்சி ஊத்தல பாகு காச்சி ஊத்துனோம்னா இன்னும் கொஞ்சமே வந்து தண்ணி ஆயிரும் அதனால வெல்லத்தை வந்து நச்சிட்டு பொடி பண்ணிட்டு போட்டுருக்கேன் அப்படி இது கூட நம்ம இடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் குழிப்பணியாரத்துக்கு ஏலக்காயும் சுக்கும் போட்டு பண்ணோம்னா தான் வாசம் சூப்பரா இருக்கும் சுக்கு இல்ல அதனால வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் இது கூட வந்து தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பும் உடைச்சு வச்சிருக்கேன் சோ தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பும் போட்டோம்னா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அதாவது நம்ம பணியாரம் சாப்பிடும்போது அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம வாயில கடிபடும்போது சூப்பரா இருக்கும் அந்த டேஸ்ட் சோ அதனால இது ரெண்டும் ஆட் பண்ணிருக்கேன் இது கூட வேணும்னா நம்ம பாதாமும் சேர்த்துக்கலாம் குழிப்பணியாரம் பண்ணும்போது அதுல வந்து நல்லெண்ணெய் ஊத்தி பண்ணுங்க சோ நல்லெண்ணெய் ஊத்தி பண்ணோம் அப்படினா குழிப்பணியாரத்தோட ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் சோ நான் எப்ப குழிப்பணியாரம் ஊத்துனாலும் நல்லெண்ணெய் போட்டு தான் பண்ணுவேன் முன்னாடிலாம் வந்து குழிப்பணியாரம் சுடுறதுக்கு அப்படினு தனியா மாவு கடலைப்பருப்பு பருப்பு எல்லாமே சேர்த்து ஊற வச்சு தனியா இதுக்குன்னு ஆட்டி செய்வாங்க சோ இப்பெல்லாம் வந்து நாளா பெரும்பாலும் வந்து இட்லி மாவு தோசை மாவு அதுக்கு அப்புறம் வந்து குழிப்பணியாரம் இந்த மூணு இது வந்து கண்டிப்பா இருந்துரும் ஒரு தடவை நம்ம மாவு அரைச்சு வச்சிட்டோம்னா முதல் நாள் இட்லி மறுநாள் தோசை அதுக்கு அடுத்த நாள் குழிப்பணியாரம் சோ இப்படி ஒரே டைம்ல மூணு இது முடிச்சிடுறது சோ எங்க அம்மா எல்லாம் பண்ணும்போது வந்து குழிப்பணியாரத்துக்குனே தனியா பக்குவமா வந்து அந்த அரிசி உளுந்து பருப்பு இது எல்லாமே ஊற வச்சு ஆட்டி மெனக்கட்டு செய்வாங்க பட் என்னதான் நம்ம இட்லி மாவுல செஞ்சாலுமே அந்த அதுக்குன்னு செய்யற அந்த பக்குவத்தோட உள்ள குழிப்பணியாரம் தான் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதை விட சாமை குழிப்பணியாரம் இதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பரா வந்திருந்தது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்பாஞ்சியா இருந்துச்சு வெளியில நல்ல கிறிஸ்பியாவும் இருந்துச்சு
காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ பசங்கக்கிட்ட வந்து சும்மா இவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க, ஸோ அந்த பைக் வாங்கிட்டு நம்ம ஆச்சி வீட்டுக்கு போகலாம் இந்த வாரம் அப்படின்னு. ஸோ அதை பிடிச்சிக்கிட்டாங்க. சண்டே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீன்னு தானே சொன்னீங்க, அப்போ கண்டிப்பாக எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு. மத்தியானம் நம்ம வீடு விடும்போதே லேட் ஆகிடுச்சு, 1:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து லேட்டு தான், 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கிளம்பி போகிறதுக்கு 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. போகும்போதே வந்து பசி வந்துருச்சு பசங்களுக்கு, ரொம்ப பசிக்குது எங்களால் முடியலை அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஆந்திரா ஹோட்டல் இருந்துச்சு, சரி அங்கே போகலான்னு போனோம். ஸோ எல்லாமே ஸ்பைசி, ஆந்திரா அப்படின்னாலே ஸ்பைசி தான், ரொம்ப காரமாக இருந்தது. ஸோ புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஃபிஷ்ஷு அப்புறமா சிக்கன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது வாங்கியிருந்தோம். பிரியாணி வந்து சூப்பராக இருந்தது. ஸோ பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாப்பிட்டாங்க. ஆனால் மற்ற அந்த 2 இதுவும் வந்து காரம், எங்களுக்கே படுபயங்கரமான காரமாக இருந்துச்சு. ஏய் எப்ப தூங்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து சண்டே எந்திரிச்சு சர்ச்சுக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன், பார்த்தா தூங்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து வரோம் அப்படின்னு சித்திக்கிட்டலாம் சொல்லலை. ஸோ அகிலாட்டை மட்டும் முதல் நாள் வந்து சொல்லி வச்சுருக்கேன், வந்தாலும் ஒரு வேளை வருவோம் அப்படின்னு. அதனால் நாங்கள் வர்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. சித்தி நாட்டுக்கோழி சமையல் பண்ணி அப்புறமா வாழைக்காலாம் பொரிச்சிட்டு இருந்தாங்க. அஸ் யூஷுவல் எப்போதும் போல் சண்டே ஸ்பெஷல் அங்கே. என்ன பண்ற சிம்பா? கிளீனிங் ஒர்க். ஜூஸ் குடிக்கலாம் பார்த்தா பாருங்க. மா ஜூஸ் குடிக்கிறாங்க, நிலினமா குடுக்குறாங்க சித்தி. இங்கே மெயினாக வந்து சித்தி வீட்டுக்கிட்ட வந்தது வந்து தம்பிங்கெல்லாம் பைக் வந்து பார்க்கல, சரி அவங்கக்கிட்டையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே நல்லா இருக்கும் ஸ்பேஸு, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக பைக் ஓட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு. அதோட தம்பியும் இருந்தானா, ஸோ அவனை வச்சு தான் பழகினேன் அன்னைக்கு கொஞ்சம் நேரம். மெயின் ரோடுக்கெலாம் கூட்டிகிட்டு போனா, வாக்கா நம்ம போகலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு. கொஞ்சம் எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அதனால் அவன் பின்னாடி உட்காந்துருக்கான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்து ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டில் தைரியமாக ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அந்த பைக் பற்றின ஃபியர் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு 2 நாள் வந்து கண்டினியூவாக டச்சில் இருந்துச்சு, அதனால இப்போ ஓரளவுக்கு பயம் போயிடுச்சு. ஏன்னா முன்னாடினா பைக் ஓட்டணுமா அப்படின்னாலே ரொம்ப பயமாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த லாரி பஸ்ஸு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம். ஆட்டோ வந்தாலே இறங்கி நின்றுவேன், அந்த அளவுக்கு பயப்படுவேன் எதுனா முன்னாடி வந்துச்சு அப்படின்னாலே. ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ நானும் அகிலாவும் மாற்றி அந்த வண்டியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதிலே கொஞ்சம் ஃபியர் போயிடுச்சு. இன்னும் ஒரு 1 வீக் ரெகுலராக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வண்டி ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சம்ருத்துக்கு வந்து கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஆள் கிடச்சிட்டாங்க. ஸோ பக்கத்தில் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாங்க. அவனும் போய் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பித்தான். நாங்கள் வந்து ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் போயிட்டோம் பைக்கில். அப்படி காப்போ உன் பிள்ளை ஆடிக்கிட்டு அப்படி காப்போ. பைடா, see you. அக்கா ஓட்டுது, நான் இருக்கிறேன் சேஃப்டிக்கு. ஐயோ 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 பிளரா இருக்கு. ஹாய் गाइस, vlog எடுத்துறோம். ஆன் பண்ணா, நான் ஆன் பண்ணிக்கிறேன். சித்தி வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு நர்சரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப நாளாகவே ஆசை. ஸோ செடியெல்லாம் நிறையா வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா மெயினாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பின்னாடி ரொம்ப பொல்யூஷன், ரொம்ப லாரிங்க தான் நிறைய போக இருக்கும். ஸோ தூசி வந்து வந்துகிட்டே இருக்கும்.
அதனால கொஞ்சம் சரி இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு மாடியில் தான் நான் வந்து செடி எல்லாமே வச்சுருக்கேன். துளசி, கற்பூரவல்லி, என்னென்ன செடிகள் இருக்கோ, மல்லிகைப்பூ செடி, இது எல்லாமே மாடியில் வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஏரை வந்து நம்ம சுவாசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி திருப்பி வந்து கொஞ்சம் அந்த செடியெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தூசி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ செடியெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தேடிட்டே இருந்தேன் எங்கே வாங்கலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்குது. சரி எங்கள் சித்தி வீட்டுக்கு போகும்போது தம்பிங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு நான், தம்பி, தங்கச்சி 3 பேருமே போனோம். போயிட்டு செடியெல்லாம் பார்த்தோம், நிறைய இருந்துச்சு. ஐயோ இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு ஒவ்வொன்றும் பார்த்து வச்சுட்டே இருந்தோம். பட் எல்லாமே காஸ்ட்லி தான் சொல்லப்போனால். இந்த சின்ன செடிங்கள் எல்லாமே 80லேருந்து 150, 250, 350 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ பெருசெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 350, 250 அந்த ரேஞ்சிலேருந்து 600, 700, 800 வரை வந்து செடி எல்லாமே இருந்தது. ஸோ நம்மளும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே வாங்கணும். வீட்டில் வந்து இவங்ககிட்ட 2 செடி வாங்கிட்டு வரேன்னு தான் கேட்டுட்டு போயிருந்தேன். ஸோ அதனால் அந்த 2 செடியை தான் பார்த்து இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம். இந்த செடி வந்து ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுருந்தோம் இதுவும். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த துளிப் செடின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஒரு மாதிரி இந்த குச்சி மாதிரி வந்துருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த செடியும் வந்து பார்த்தோம். கடைசியாக வந்து இந்த பிங்க் கலர் செடி தான் வந்து பிக் பண்ணோம். ஸோ இதுதான் ஃபைனலாக இதுவும். அப்புறம் இன்னொரு செடி, ஸோ இந்த செடியும் வந்து பிக் பண்ணோம். ஸோ இதுக்கு பேர்லாம் சொன்னாங்க, மறந்துட்டேன் என்ன பேருன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. இங்கே ரோஸ் செடி எல்லாமே நிறைய இருந்துச்சு. சம்மிமா வந்து சொன்னா, ஏம்மா ரோஸ் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்ட்டு. சரி அங்கேருந்து நம்ம பைக்கில் வேறு எடுத்துகிட்டு வரணும், அதனால இந்த 2 மட்டும் போதுன்ட்டு இது கூடவே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 பாட் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மணி பிளான்ட் நட்டு வைக்கிறதுக்கு ஒரு கம்பு மாதிரி சுற்றி ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் தான் வாங்கிட்டு போனோம். நிறைய இருந்துச்சு. ஐயோ இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வாங்கணும். ஸோ ஒவ்வொன்றா காசு இருக்கும்போது ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். கொஞ்சம் லெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 2-3 செடி சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த பதர் வந்து லெஸ் பண்ணவே மாட்டேன்ட்டாரு. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 20 rupees மட்டும்தான் லெஸ் பண்ணார். அதுக்கு வந்து நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கம்னாச்சும் கொஞ்சம் லெஸ் பண்ணுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. சித்தி வீட்டு பக்கம் வந்து ரொம்ப மோசம். எல்லாமே வந்து சொன்ன விலைக்கு சொன்ன ரேட்டுக்கு தான் நம்ம வாங்க முடியும். இந்த செடி தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ இந்த செடி மேலே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, இது வாங்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு அவநம்பிக்கை, வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு சரியாக வளரலைன்னா என்ன பண்ணுறது, வீட்டில் வேறு திட்டு வாங்கணுமே அப்படின்ட்டு அந்த பிங்க் கலர் பிளான்ட்டை தான் வந்து பிக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாட் ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து அவங்க வந்து கையிலே பண்ணுறாங்க. அந்த கலர்ஸ், வண்ணம் பூசுறதா இருக்கட்டும், அந்த அலங்காரம் பண்ணுறது எல்லாம் இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பின்பக்கம் வந்து கையிலே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து காஸ்ட்லி தான். நாங்கள் போய் கேட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்போ தான் சொன்னாங்க, இல்லை நாங்கள் இது எல்லாமே கையில் தான் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளுமே ரொம்ப குறைச்சும் கேட்க முடியாது. ஸோ அவங்க சொல்கிற ரேட்லேருந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னா அவங்க தர்றாங்க. நம்ம கேட்குற ப்ரைஸுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்க காரணம் சொல்லிடுறாங்க, நாங்கள் கையில் கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து நின்று கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு வந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குட்டி ஜாரு, அப்புறம் கூஜாது, அப்புறம் பாட்டு வைக்கிறது, அப்புறம் துளசி மாடம், அப்புறம் அந்த அரிக்கன் லைட் இருக்குல்ல, அதிலெல்லாம் கூட அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய புத்தா ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. ஸோ போதி மரத்தோடு சேர்ந்து அவர் உட்காந்துருக்க மாதிரி, அப்புறம் ப்ரேயர் பண்ணுற தியானத்தில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் எலிஃபேண்ட்டு, மான்,
மயில், முயல் இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல்லையும் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். எல்லாரும் ரைடு போனீங்க, என்ன ஒரு வாட்டி வச்சு ஓட்டிட்டு பயந்துராமடா வண்டி ஓட்டும் போது. அப்புறம் பாவக்காய் இருக்கு. எல்லாரும் தேங்காய் பூ பார்த்து சாப்பிட்டிருப்பீங்க, ஆனா இந்த பூவை பார்த்து சாப்பிட்டிருப்பீங்களா? பாட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ சித்தி வீட்டில் வந்து பாவக்காய் கொடி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்துச்சு அகிலா. ஸோ நிறைய பாவக்காய், குட்டி குட்டி பாவக்காய் நிறையா காய்ச்சிருந்துச்சு. ஸோ என்ன எடுத்துகிட்டு போக சொல்லி எனக்காக பறிச்சாங்க. ஆனால் நான் ஆல்ரெடி வீட்டில் வேறு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். குட்டி குட்டி, அது ரொம்ப பெருக்கிறது இல்லை, பெருத்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து புழு வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரிலாம் எதுவும் அடிக்கிறது இல்லை, நார்மலாக நேச்சுரலாக வளர்றது தானே. அதனால் கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு அப்படின்னா உள்ளே வந்து பூச்சி வந்துடுது அப்படின்னாங்க. அதனால குட்டி குட்டியாக இருக்கும்போதே கட் பண்ணியாச்சு. அதை கட் பண்ணும்போதே அந்த பாவக்காய் கசப்பு ஸ்மெல்லு பயங்கரமாக இருந்துச்சு. சித்தப்பாவுக்கு ஒரு குழம்புக்கு ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த 2 செடி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது போக சித்தி வீட்டில் கொஞ்சம் இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே தங்கச்சி கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துச்சு. இதையும் கொண்டு போய் வைக்கா நல்லா வளரும் அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போன பால் செம்பு செடி எப்படி பூத்துருக்கு பாருங்கள். ஒரு செடி வச்சாலே போதும், நிறைய வந்துடும். ஸோ தங்கச்சிக்கு இங்கேருந்து ஒரு செடியும் கொஞ்சம் விதையும் கொடுத்து விட்டுருந்தேன். அது போட்டு சூப்பராக இப்போ வளர்ந்து நிறைய செடி வந்துருச்சு அங்கேயும். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு வந்து சித்தி வீட்டில் தான். தம்பி வந்து கொஞ்சம் கிரில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தான். அது போக சித்தி வந்து வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தாங்க, வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தாங்க, வெண்டைக்காய் மண்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வச்சு சாப்பிட்டோம் அன்றைக்கி நைட்டுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது எப்போதும் போல் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் எல்லாம் பறித்து அள்ளிக்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து அம்மா வீட்டுக்கு போனால் எல்லாமே செஞ்சு கொடுத்துடுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நான் வெறும் கையோடு போனாலும் கூட 4 கட்டப்பை எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு சேர்ந்துடும். அந்தளவுக்கு அது இதுன்னு எதுனா ஒன்று வந்து மூட்டை கட்டி ஏதாவது ஒன்று வச்சு விட்ருவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம vlog முடியுது. நம்ம vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.